இன்னைக்கு ஈவினிங் எங்க பெரியத்த வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. எங்க வீட்ல இருந்து 10 நிமிஷம் டிராவல் தான் அத்தை வீட்டுக்கு. கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு 2 3 நாளா பாத்துக்கிட்டு லேட்டா இருந்தாங்களா, இன்னைக்கு கொஞ்சம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. என் ஹஸ்பண்டோட அண்ணன் ஒய்ஃப்க்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. அதான் போய் பார்த்துட்டு வந்துடலாம். 3 மந்த்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்காங்களா, அதனால அப்படியே கிளம்பிட்டு அவங்க வர 7:30 ஆகும் அப்படின்னு சொன்னனால வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். வாங்க போம்னு ஒரே சேட்டை. அப்படியே அவங்க அப்பாவும் வந்துட்டாங்களா, அப்படியே கிளம்பியாச்சு. இன்னைக்கு எங்க பெரிய மாமனாருக்கு வேற பிறந்த நாள் போல. போறப்ப கேக்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. அப்படியே அதை வெட்டி செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து, ஏன்னா பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணா, எந்திரிச்சோன்னா பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கேக்லாம் வெட்டி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அக்கா தங்கச்சி 3 பேருமே விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன விளாட்டுனே புரியல, அவங்களுக்குள்ள ஒரு விளாட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா பாப்பாவும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச அப்புறம் கொஞ்ச நேரம் மட்டும் தூக்கி வச்சுட்டு அவங்களும் வச்சிருந்தாங்க. அப்படியே ஒரு 9 o'clock மேல வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போறப்ப அத்தை சாப்பிட்டு போங்க அப்படின்னாங்க. இல்ல வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறோம், மாவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வரப்ப கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருந்தோமா, பப்ஸ் இதெல்லாம் வந்தோடனே பப்ஸ் தான் எடுத்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு சுத்தமா பசிக்கவே இல்லை. அந்த பப்ஸ் சாப்பிட்டது ஒரு மாதிரி வயிறு கம்முன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு மத்தியானம் வச்சு தட்டைப்பயிர் குழம்பு இருந்துச்சு, அதை வச்சே சாப்பிட்டுக்குருவாங்க. ஏன்னா ஒரு ஆள் சட்னி வைக்க முடியாது, லேட் ஆயிரும் அப்படின்றதுனால. எனக்கு வந்து பசிக்கவே இல்லை அப்படின்றனால ஒரு கிளாஸ் பால் மட்டும் குடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பாப்பாங்களுக்கு பால் காய்ச்சி வச்சுட்டு அதில் ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்து நம்ம குடிக்க வேண்டியது. ஓகே, பை. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.